ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மூன்று முடிச்சு சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். சூர்யா சார் இவ்வளோ பிரச்சனை நடக்குது, எங்கே தான் போனாரு வந்தாரு, எந்த ஒரு அட்ரஸுமே தெரியவே இல்லை. கடைசியில் அவர் எங்கே இருக்காரு, என்ன ஆனாரு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நந்தினியை கைது பண்ணிட்டு போயிட்டாங்க. நம்ம நந்தினியை கைது பண்ணது போனதுல யாருக்கு எவ்வளோ வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சமயத்துல கண்டிப்பா சூர்யா சார் இருந்தா எதனா ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பவானி அவங்க தங்கச்சி 2 பேருக்குமே தோணுது. எப்படியாச்சும் சூர்யா சார தேடி கண்டுபிடிச்சணும் அப்படின்ற மாரி நெனைக்கிறாங்க. ஏன்னா கண்டிப்பா அவரு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்ற மாரி அவங்களுக்கு தோணிடுச்சு. இங்க வந்து சூர்யா சார் ஸ்டே பண்ணதுக்கு அப்புறம் அவர் நடந்துக்கிட்ட விதம் எல்லாமே அவங்க 2 பேருக்குமே மட்டும் இல்ல, அவங்க குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்துட்டு அவங்க வீட்ல உள்ள ஆளுங்களுக்கும் சூர்யாவுக்கும் நெறைய டிஃபரெண்ட் இருந்தது. அது நமக்கும் தெரியும். அவங்க வீட்ல உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு. அதனால தான் சரி கண்டிப்பா அக்கா இந்த மாரி ஆனதுக்கு காரணம் உண்மைய சொன்னா கண்டிப்பா ஏத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஜெயில்ல புடிச்சு போனதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே வந்துட்டு சூர்யாவ ஃபுல்லா ஊர் முழுக்க தேடுறாங்க. ஆனா சூர்யா எங்க இருக்காரு, போனாருன்னு எதுவுமே தெரியவே இல்ல. இதுல எல்லாருமே இருக்கும்போது அந்த சூர்யா சாரையும் காணோம். அதுக்கப்புறம் அந்த இன்னொரு கேங் இருந்தது. சுந்தரவல்லி அமிச்ச கேங். அவங்களுமே காணோம். அப்பவே வந்து தெரியும் கண்டிப்பா இவனுங்க தான் சூர்யாவ எப்படியாச்சும் தூக்கியிருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. யார் சொல்லி தூக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரவல்லி சொல்லி தான், வேற யார் சொல்லியும் இல்ல. சுந்தரவல்லி ஃபோன் போட்டு எங்க என் பையன் இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது, உங்க பையன் அந்த குடும்பத்தோட மட்டும் தான் இருக்காங்க. அதனால தான் அந்த குடும்பத்தில யாரையுமே எதுவுமே பண்ண முடியல. முக்கியமா நந்தினி கூடவே இருக்கிறதுனால என்னால எதுவுமே பண்ண முடியல அண்ணி அப்படின்ற மாரி அந்த அவங்க சொல்ல உடனே வந்துட்டு, அப்படின்னா என் பையன கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் கடத்துங்க. கடத்தி ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வேணா அந்த நேரத்துக்குள்ள நீங்க நந்தினிய தீர்த்து கட்டிடணும். என் புள்ள தான் உங்களுக்கு இடஞ்சலா இருந்தானா, என் புள்ள மேல ஒரு நகம் அளவுக்கு கூட உங்க கை வந்து படவே கூடாது. அவன அழைச்சிட்டு போய் மயக்க மருந்து குடுத்து கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் விட்டணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி அண்ணி நாங்க பார்த்துக்குறோம். நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, சூர்யா மட்டும் தான் தடையா இருந்தாரு. அதனால தான் நாங்க அமைதியா இருந்தோம். இப்ப வந்து நீங்க ஒரு வழி குடுத்துட்டீங்க. அதனால நாங்க கரெக்ட்டா பண்ணிர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவ கடத்துனதே அந்த கேங் தாங்க. கடத்தி ஒரு குடோன்குள்ள போட்டு அடைச்சு கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஆனா வந்துட்டு இங்க இவனுங்க நந்தினிய எப்படியாச்சும் முடிச்சே ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஊருக்குள்ள வரும்போது தான் தெரியுது அந்த விஷயம் எல்லாமே. என்னன்னா நந்தினிய வந்து போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த மாரி விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு. என்னடா இது நம்ம வந்து எதனா பண்ணலாம்னு இருந்தோம். அதுக்கு முன்னாடியே அவ போலீஸ்ல போயிட்டாளே, இது எப்படி சுந்தரவல்லி கிட்ட சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுட்டு, அங்க சூர்யா வச்சுட்டு இங்க எல்லாரும் வந்துட்டாங்களா, அந்த சமயத்துல தான் சூர்யா எப்படியாச்சும் தப்பிச்சே ஆகணும். எங்க இருக்காங்க, போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே கயிறு எல்லாத்தையும் எப்படியோ கட் பண்ணி வெளிய வந்துடுறாரு. வெளிய வந்ததுக்கப்புறம் எங்க போறதுன்னே தெரியாம அவரு பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அப்பதான் அவங்க 2 பேர் தங்கச்சி கண்லயும் வந்து மாட்டிர்றாரு. மாட்டுனதுமே வந்துட்டு, "இங்க என்ன பண்றீங்க நீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "நீங்க எங்க போனீங்க? என்னாச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, அவங்களும் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்ல, இவங்களும் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்ல, உடனே சூர்யா சாருக்கு பயங்கரமா கோவம் வருது. "நீங்க கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அவரு என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற வீடியோ, சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.